பேரு? ராணி. வயசு? 40. கூட யாராரு வந்திருக்கீங்க? கர்ப்பிணியான எந்த மகளை கூட்டி கொண்டு வர முடியல. எந்த 2 பொடியாளுங்களையும் இழந்துட்டு வந்து நிக்கிறேன். சரி சோகா கொடுப்பா. பேரு? அகத்தியலிங்கம். வயசு? 55. ஊரு? கண்டி. கூட யாராரு வந்திருக்காங்க? கூட என் பேத்தி வந்திருக்கா. பேரு ராதா. வயசு 16. என்ன இங்க ஒரே கெட்ட மனம் அடிக்குது தாத்தா? நீ உட்காரம்மா. வந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். அவன் சாவி எடுக்க போயிருக்கிறான். நமக்கு பழைய இடம் எல்லாம் தரமாட்டாங்க, புது இடமா தான் கொடுப்பாங்க. நீ உட்காரு. அட பாவிகளா, கக்கூசுக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்களே. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பேரு? புஷ்பம். என்ன நீங்க எங்களை கழிவறைக்கு பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டீங்க. நாங்க ஒண்ணும் சாதாரண ஆட்கள் இல்ல. சிலோன்ல நாங்க ரொம்ப வசதியானவங்க தான். நீங்க எல்லாருமே சிலோன்ல ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்க தான். உங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு தர ரெஃப்யூஜிஸ் கேம்ப், இது அகதிகள் முகாம். உங்களுக்கு தெரியுமே. சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க, போங்க. ஏன் இவ்வளவு நெருக்குறாங்க? ராதா, தாத்தா சார் சார். நீ ஏமா இதுல நின்று கஷ்டப்படுற? தாத்தா நான் வாங்கிட்டு வர, நீ எங்கால போ. பரவாயில்ல தாத்தா, நான் வாங்கி வர. அங்கல போங்க. நெருக்காதீங்க பிள்ளை, நெருக்காதீங்க, நெருக்காதீங்க. தாத்தா சோறு. தாத்தா ஏன் அழுகிறீங்க? ஒரு நாள் 24 மணி நேரத்துல நம்மட தளபதி எப்படி ஆச்சுதுன்னு பாத்தியாமா? ஐயோ தாத்தா, இத நான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி தான் நினைக்கிறேன். டேக் இட் ஈஸி. இத புடிங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். கடவுளே, இந்த பச்சை பிள்ளை கிட்ட நடந்தது என்னன்னு சொல்லுவேன். சொன்ன இந்த புள்ள மனசு தாங்குமா? பொடியா வித்தாட்டம் பாக்குறியா? இப்படி வா. என்ன அண்ணாச்சி, ஒரு போத்தல் தானா? கட்டுப்படியே ஆகுறது இல்ல தம்பி. அடுத்த தடவை கவனிக்கிறேன். என்ன நீ இந்திய அரசாங்கம் பிள்ளைங்களுக்காக சும்மா கொடுக்கிற பால் டின்னுகளை இப்படி இவங்களை ஏமாத்தி வித்து குடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மரியாதையா எல்லாத்தையும் பிள்ளைங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு. நீ இன்றைக்கு வந்த பொட்டச்சு தானே, அப்படித்தான் கதப்பாய். நீ பிள்ளைகள் கேட்கறத கவனி. நீ கேட்கறத நான் கொடுக்கறேன். தாத்தா என்ன செய்யுது தாத்தா? ஒன்றுமில்லையம்மா, நீ பேசாம நிதிர்கள். ஐயோ அக்கா, எங்க தாத்தாவுக்கு என்னமோ செய்து வந்து பாருங்க. எல்லாரும் ஓடியாங்களே. எங்க எங்க எடுத்துட்டு போ. ஏன் தாத்தா இங்க கிடத்திட்டீங்க? இது பயங்கரமான கடல் காட்சா. அங்க வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஒட்டிக்கும். இங்கே இருக்கட்டு, நாளைக்கு ஒரு ஆக்கு வந்து ஊசி போட்டா எல்லாம் சரியாயிடும். அதே இங்கே இருக்கட்டு. என்னட்ட இருந்தது ஒரே ஒரு போர்வை, அதை தாத்தாவுக்கு போத்திட்டேன். உனக்கு குளிர் என்றால் சொல்லு, நானே போர்வையா வரேன். தேங்க்யூ. வயிற்றால போகுது. சார் சார், நேற்றுதான் எங்க தாத்தாவுக்கு கடல் ஜுரம் சார். வந்து பாருங்க சார். சார் நீங்க வந்து பார்த்துட்டு டேப்லெட் கொடுங்க சார். ஐயோ என்ன மாத்திரை எரிஞ்சிடாது. என் கையில கிடைச்ச எதையுமே நான் அவ்வளவு சீக்கிரம் எரிஞ்சிட மாட்டேன். மாத்திரை அவசியம் வேணும்ல? என் கையில வைக்கிற, நீயே எடுத்துக்க.
கையால எடுக்க கூடாது, உண்ட உதட்டால எடுக்கணும். இந்த மாத்திரை கொண்டு போலனா உண்ட தாத்தா என்ன யோசிக்கிற? உண்ட தாத்தா முக்கியமா, உண்ட பிடிவாதம் முக்கியமா? வா எடு, இல்ல என்றால் போ. இல்ல இல்ல, நான் எடுக்கிறேன். எடுப்பியா? வா எடு, எடுமா. நீ எதுக்குமா அவன் கூட கதைக்கிற? கதைக்காதம்மா, அவன் பொல்லாதவன் என்று இங்க எல்லாத்துக்கும் தெரியும். நாடு விட்டு நாடு வந்திருக்கிறோம். தாத்தா, நீங்க தான் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும். அவ வயசு பொண்ணு இல்லையா? அவளுக்கு ஏதாவது நடந்தா என்ன செய்ய முடியும்? நம்மளோ அனாதைகளா வந்திருக்கிறோம். கொஞ்சம் எலும்பி நிக்கிறீங்களா? சாதாரணமா ஒரு பொண்ணை கண்டா தொட்டுக்கு ஆசைப்படுவேன், வச்சிக்கு ஆசைப்படுவேன். உங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னடாப்பா நீ, உனக்கு மனசே இல்லையா? இப்படி வந்து கேட்கிறாய்? நம்ம எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து தானே வந்திருக்கிறோம். இப்படி நீ அநாகரிகமாக நடக்கலாமா? நான் எதையுமே கேட்காம தான் செய்வேன். எல்லாரும் அது நாகரிகம்னு ஒத்துக்கிட்டாங்க. கேட்டேன், அநாகரிகம்ட்ட. சரி, அதை விடு. வர வெள்ளிக்கிழமை எனக்கும் உன் பேத்திக்கும் கல்யாணம். நான் முடிவு பண்ணிட்டேன். நீ என்னவா சொல்ற? போடா, மன்னிப்பு காண்றா. அங்க போடா. மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய மரியாதை எல்லாம் செஞ்சிட்டீங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் செய்வேன். சீக்கிரம் செய்வேன். உங்க பேத்திக்காக 24 மணி நேரம் நாங்க காவல் இருக்க முடியாது. 3 நேர சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்ட முகாமிலே இருந்தா ஏதாவது நடக்கூடாது நடந்துரும். இந்தாங்க, இத வச்சுக்குங்க. எங்க இருந்தாலும் அடிக்கடி எனக்கு தகவல் கொடுங்க. இவ்வளவுதானா? மிச்சம் காசுக்கு நூன் போயிடலாம். நூன் சொன்னடா, குவார்டரே அடிக்கலாம்டா. ஜமாய்ச்சலாம். சும்மா இருங்கடா. ஃபார்ம் எப்ப இஷ்யூ பண்றாங்க? 10:40க்கு நினைக்கிறேன். 10:40. பாட்டுதான் நல்லா பாடுறேன்னு நினைச்சேன். உன் படிப்பு கூட நல்லா தான் இருக்கு. ஆமா, அட்மிஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு பாடுற சூழ்நிலையில இருக்கிறீங்க. ஓ, மத்த செலவுக்கெல்லாம் என்ன செய்வ? மேடம், நான் எடுபடியா இருந்தாலும் ஒரு எஜுகேட்டடா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம். அதனாலதான் படிப்பு நேரம் போக மத்த நேரத்துல வீட்டு வேலைகளை செஞ்சு காசு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் மேடம். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிறந்தேன், ஒரு கார் ஷெட்ல வளர்ந்தேன். ஒரு பெரியவர் என்ன கூட்டிட்டு போய், நீ அப்பா அம்மா இல்லாத அனாதை, நீ நல்லா படிச்சேன்னா உனக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய உன் படிப்பே தீர்த்து வைக்கணும்னு சொல்லி என்ன ஸ்கூல்ல சேர்த்து விட்டார் மேடம். மேடம், எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஆசைதான். நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆபீசர் ஆகி வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறேன் மேடம். மேடம், என்ன காலேஜ்ல சேர்த்துப்பீங்களா மேடம்? உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சின்ன வயசுலயே இவ்வளவு கஷ்டம் வருது தோண்டிடாத. உன் வாழ்க்கை பெருநிலைக்கா மாறி கசந்தாலும் பின்னாடி கண்டிப்பா இனிக்கும். இந்த அட்ரஸ் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு வா. தேங்க்யூ மேடம். நீ சொன்ன மாதிரி பசனுங்கிறான். சீக்கிரம் ஆப்பிரிக்கா ராமலிங்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக படிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதடா, கெஞ்சி படிக்கணும்னு சொல்றான். மச்சான், நாங்க எப்பவும் போல கொஞ்சம் பெட்ரோல் போட்டுக்கிறோம். நீ வெளில போய் நின்னு யாராவது வந்தா சிக்னல் கொடுமா. போடா ராசா, போடா. போடா வியட்நாம். இத பாரா, வியட்நாம் ஊரு பேர்லாம் சொல்லாத.
இங்கதானே வச்ச. ஐயோ, இன்னைக்கு 9 மணிக்கு வேற பிரின்சிபால் வர சொல்லிருக்காங்க. போலன்னா நம்ம காலேஜ் படிப்பு என்ன ஆகுமோ? ஐயோ, என்னடா இது வம்பு. புதுசா ஒரு ஆளை படுக்க வச்சோமே, அவர் எடுத்துட்டு போயிருப்பாரோ? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. முருகா, நான் படிக்கிறது உனக்கு பிடிக்கலையா? உன்ன மாதிரி நீ நிக்க வச்சுட்டேப்பா. ஐயோ, வாமா. வேணும் தாத்தா. ஒன்னும் பயப்படாத, வாமா. என்ன விட்டுருங்க. வாமா. எனக்கு பயமா இருக்கு. இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல ரொம்ப பிரபல்யமானவன், கோபால் விட புகழ் பெற்றவன். அந்த காலத்துல டிராமாவில எத்தனை ஆம்பளைகளை பொம்பளைகளா மாத்திருக்கிறேன், எத்தனை பொம்பளைகளை ஆம்பளைகளா மாத்திருக்கிறேன். ஒரே தாத்தா, நீ பயப்படாதம்மா. ஆம்பளை மாதிரி இருந்தா போதுமா? தலைமுடி ஆம்பளை மாதிரி மாத்த வேணாமா? அப்பத்தான் நீ பொடியின மாதிரி தெரிவாய். உட்கார். ஐயோ, வேணும் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. வேண்டாம் தாத்தா. தாத்தா. அகத்தியலிங்கம், இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றியடா. 16 வருஷமா கஷ்டப்பட்டு வளர்த்த முடிய ஒரே நிமிஷத்துல வெட்டிட்டீங்களே தாத்தா. என்னம்மா நீ விவரம் தெரியாம கதைக்கிறாய்? முடி வளரும் என்ற நம்பிக்கையில தானே அவன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறான். முடி வளராதுன்னு தெரியுமென்னு வச்சுக்க, எவனாவது ஒருவன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிப்புன்னு வேண்டிக் கொள்வானா? நீ சின்ன பிள்ளை தானே, உனக்கு விரைவா வளர்த்துரும். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன இருந்தது 2 பேண்ட் மேடம், அதையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மேடம். என் நிலைமையை பார்த்து என்ன காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிடாதீங்க மேடம். இல்லவா? நான் உன்னை எதுக்காக இன்னைக்கு வர சொன்னேன் தெரியுமா? இன்னைக்கு உன் பர்த்டே. உன் பர்த்டே எனக்கு எப்படி தெரியும் யோசிக்கிறியா? உன் சர்டிபிகேட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லா படிக்கிறவங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். பேண்ட் சத்து இல்லையேன்னு வீட்லயே இருந்துடாம துண்டை கட்டிக்கிட்டு வந்தியே, உன்னோட சின்சியாரிட்டி, டைம் கீப்பிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இங்க வா, இதெல்லாம் உனக்கு நான் தர்ற பிறந்த நாள் பரிசு. யாராவது ஒருத்தன் உன்னை ஆம்பளை என்று நினைச்சிட்டா போதும், நான் தைரியமா வெளியில போய் சாப்பாட்டுக்கு வழி பண்ணிடுவேன். பாவம் இல்லம்மா அந்த பொடியன். ஏன் சொல்ல மாட்டீங்க தாத்தா? அவன் நம்மள பாவம் என்று சொல்லி தங்க வச்சா, நீங்க அவனை கேட்காம அவன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் எனக்கு போட்டுட்டு இப்ப அவனை பாவம் என்று சொல்றீங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா தாத்தா? தப்பே இல்லம்மா. அவன் ஆம்பளை, அவன் அனுமார் மாதிரியும் அலையலாம், ஆறுமுகம் மாதிரி கோவணத்தோடையும் சுத்தலாம். எனக்கு இருக்கிற பயமெல்லாம் உன்னை பத்தி தான். இந்த ஊர்ல கூட அவன் யாரு நல்லவன் யாரு ஒன்றும் புரியல, அதுக்கு தான் இந்த வேஷம் எல்லாம். இதெல்லாம் ஒரு திருளு தானப்பா. சரி, நீ அந்த மேட்ல போய் நில்லு, நான் இங்க மறைஞ்சு நிக்கிறேன். போ. யாரா நீ? என்ன தைரியம் என் தோணத்துட்டு திருப்புவ? நான் இருக்கிற இடத்துல நோஞ்சு எனக்கு தெரியாம ஏன் பேண்ட் ஷர்ட்டை தூடி போட்டுக்கிட்டியா? ஓ பேண்ட் ஷர்ட்டா? துணி கம்பெனில உனக்கு ஒண்டிதான் இந்த டிசைன் எல்லாம் பண்ணி தராங்களா? சமாளிச்சுட்டா. உங்ககிட்ட பேச்சு ட்ரெஸ் கேட்டா? நான் யார் தெரியுமா? நான் நல்லவனுக்கு நல்லவன்டா. தம்பி 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 அவனை விட்டு அவனை விட்டு. அவன் எந்த பேரன் தான் திடீரென்று எங்க நாட்டுல இருந்து வந்துட்டான். உன்னை கேட்காம உடுப்பை எடுத்து கொடுத்தது தப்புதான் ஐயா. தப்புனா முடி போச்சா? தெரு தெரு என்ன துண்டோட அழிய வச்சையா? ஏன் அப்படி செஞ்ச? என்ன மன்னிச்சிடப்பா. நீ ஒன்றும் சொல்ல மாட்டா என்ற நம்பிக்கை உன் உடுப்பை எடுத்து கொடுத்துட்டேன். இன்னும் 3 நாள்ல புது உடுப்பு வாங்கிடுவேன். புது உடுப்பு வாங்கின உடனே உன் உடுப்பை கொடுத்துறேன்ப்பா. சரி சரி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அவசரத்துக்கு ட்ரெஸ் தேவைப்பட்டா இதுல இருந்து எடுத்து கொடுங்க.
ஆமா, இவன் பேர் என்ன? ராதா. ராதாவா? ராதா என்றால் பொம்பளை என்று நினைச்சிட்டியா? எம்ம ராதா பொம்பளையா, எம்கே ராதா பொம்பளையா? ராதா என்றால் ராதா கிருஷ்ணன். சரி சரி, வாடா மாப்பிள, நாம போலாம். நோ, இது சரிப்பட்டு வராது. நீ முன்னாடி போ, நாங்க பின்னாடி வரோம். அம்மா, இந்த ஆம்பளை என்று நம்பிட்டேன், அப்படியே தாளிச்சிரு. தாளிச்சிடுறேன் நீ தாத்தா. தாளிச்சிருவ. யாருங்க லண்டன் கால் கேட்டது? ஹலோ, யாரு கதைக்கிறது? நான் நாராயணன் கதைக்கிறேன். நாராயணனா? நீ எப்ப லண்டனுக்கு போனாய்? என்னங்க, நீ எப்ப இங்க வந்த? இன்னைக்கு தான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க. ஜெயில இருந்தா? நீ எப்ப ஜெயிலுக்கு போனாய்? 6 பேரை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 6 பேரை வெட்டினியா? நீ ஏன் 6 பேரை வெட்டினாய்? எனக்கு 1008 பிரச்சனை இருக்குயா, அதை கேட்க நீ யாரியா? உன்னோட பிரச்சனைய உன்னோட வச்சுக்க, என்னட்ட ஏன் சொல்றாய்? அவன் நீ எங்கிருந்து கதைக்கிறாய்? இங்கிருந்து தான் கதைக்கிறேன். அங்கே தகராறு. போன் கதை கேட்க குறுக்கு குறுக்க பேசுறேன் சார். கனெக்ஷன் நான் இப்பதான் தரேன். அந்த ஆளுக்கு போய் பேசுறீங்க, அந்த சுத்த மென்ட்லியா? பேசியா போயா? ஹலோ, தாத்தா, மாமா என்ன சொன்னார்? சத்யன் வெளியே போயிருக்கானா? பிளாட் ஓனர் தான் கதைச்சாரு. போன் நம்பர் கொடுங்க சொல்றேன்னாரு. போன் நம்பர் கொடுக்கிற நிலைமையிலாம நாம இருக்கோம். அதான் நாளை காலை நானே பேசுறேன்னு சொல்லிட்டேன். தாத்தா, ஒரு வாரம் கழிச்சு அம்மா அப்பா வருவாங்கன்னு சொன்னீங்களே, என்ன இன்னும் காணும்? அதுவா அம்மா, அகதிகள் முகாம் போய் விசாரிச்ச, இன்னும் 4-5 நாள்ல வந்துருவாங்களா? அப்படியா? ஜாலிதான். எப்படி சொல்லுவேன்? நடந்ததை எப்படி சொல்லுவேன்? 345, 346, 347, 348, 349, 352, 353. அது எப்படா காலங்காலத்துல எந்திரிக்கும் போதே பர்சனாலிட்டி எந்திரிக்கிறீங்க? நானும் 2 நாளா நீ சாப்பிட்ற சாப்பாடு தானே சாப்பிடுறேன். நமக்கு மட்டும் பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குதே. சரி சரி, சும்மா உட்காராம எந்திரிச்சு சட்டை பண்ண கட்டி போட்டு எக்ஸசைஸ் பண்ணவா? என்னது? எக்ஸசைஸ் பண்ண வாடான்னு. நானும் எங்க ஊர்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்பதான் விட்டுட்டேன். உங்க ஊர்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவீங்களா? ஏன் கொஞ்சம் பண்ணி காட்டு. ஏன்டா? டேய், ஏன்டா? சும்மா அடிக்காதுறான். இப்படியே கொண்டு போய் சோள கொள்ள நிறுத்தினா இந்த காக்கா குருவி எல்லாம் வராம இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணா கரெக்டா பண்ணண்டா, அப்பதான் பாடி வி ஷேப்ல வரும். உன்ன மாதிரி தப்பு தப்பா பண்ணா இப்படிதான் வரும். சரி சரி, பேண்ட் ஷர்ட் அவுத்து போட்டு வா, உனக்கு ஒழுங்கா சொல்லி தரணும். என்ன நீ? இப்ப நீ அவுக்குறே இல்ல நான் அவுக்கட்டுமா? தாத்தா, இவன் எக்ஸசைஸ் பண்ண சொல்றான் தாத்தா. எக்ஸசைஸ் எவ்வளவு நல்ல விஷயம், பண்ணுப்பா. ஐயோ, இந்த ட்ரெஸ் கழட்டிட்டு பண்ண சொல்றான் தாத்தா. நல்லதுக்கு தானே சொல்றான், பண்ணுப்பா. இது சரிப்பட்டு வராது. ஏண்டா காலங்காத்தால தொந்தரவு பண்ற? என்ன தொந்தரவு பண்ணிட்டேன்? இந்த கட்டினா நுழைஞ்சு விழுந்துடுறான், அதனால எக்ஸசைஸ் பண்ண சொன்னேன். ஏன்பா அதுக்காக பேண்ட் சட்டையெல்லாம் காட்ட சொல்றதா? எக்ஸசைஸ் பண்றவங்க இந்த ட்ராக் சூட் எல்லாம் போட்டு பண்ணல, அந்த மாதிரி விட்ட வேண்டியது தானே? ஐயா, வீட்ல யாரு ட்ராக் சூட் போட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க? என்ன மாதிரி ஃப்ரீயா பனியன் போட்டு எக்ஸசைஸ் பண்ணாதானே பாடிக்கு நல்லது. இவன் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டான். தம்பி, எக்ஸசைஸ்ல 1008 விதை இருக்கு. குனிஞ்சும் செய்யலாம், நிமிர்ந்தும் செய்யலாம், நின்னுகிட்டும் செய்யலாம், மண்டி போட்டும் செய்யலாம், படுத்தும் செய்யலாம். இப்ப நான் ஒரு எக்ஸசைஸ் பண்றேன் பாரு. நீ இங்கால வாப்பா. உடுமா புடியில சொன்னாரப்பா, பண்ணப்பா. எப்படி நம்ம எக்ஸசைஸ்? ஐயோ, ரொம்ப ஃபாஸ்ட்டுங்க. இனிமே எங்க குடும்பத்துக்கிட்ட எக்ஸசைஸ பத்தி கதைப்பியா? ஜென்மத்துக்கும் கதைக்க மாட்டேங்க. போ, போய் குளி. ஐயோ தாத்தா, ஐயோ, வலிக்குதே. எனக்கு மட்டும் கால் வலிக்கலையா என்ன? போகுதம்மா. அவன் கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே தெரியல.
விட்டா துச்சாதனம் மாதிரி துகில் உரியதுலயே இருக்கா. பாவம், நல்ல பையன். நீ பொண்ணுங்கிற உண்மைய முதல்லயே அவங்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். பொய்ய சொன்னதுனால புதுசு புதுசா சிக்கல் உருவாகிட்டே இருக்கு. என்ன எழுதலாம்? உன்னதான் நாங்க 2 பேரும் கட்டிக்க போறோம். ஆமா கிருஷ்ணா. அம்மா தாயே, முதல்ல பொண்ணுங்களா இருக்க கத்துக்கங்கடி, அதுக்கப்புறம் புருஷன் தன்னால தேடி வருவான். ஏண்டி பெத்தவங்க பேர்லாம் அப்படி கெடுக்கிறீங்க? வெக்கம் கட்டி தெருவில் அலையாதீங்க. என்ன தலைவா அவங்க 2 பேரையும் மூஞ்சில எடுத்த மாதிரி பேசிட்ட. இந்த விஷயத்துல நீ ரொம்ப வீக் தலைவா. நானா இருந்தா அவங்க 2 பேரையும் உனக்கு அவ்வளவு கேந்தி இருந்துச்சுன்னா போயிட்டு வாப்போ, நான் முன்னால போறேன். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா. டேய், நமக்கு வர்ற பொண்டாட்டி நல்லவளா ஒழுக்கமுள்ளவளா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அது மாதிரிதான் நம்மளும் நடந்துக்கணும். சரி, உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும்? ஒருவேளை பூவாவுக்கே உவா, இதுல பொண்டாட்டி வேறையா? பேசாம வாடா. அட, பூவா ஆக்கி போடுறதுக்காக ஒரு பொண்டாட்டி வேணும்ல? என்ன நீ இவ்வளவு சின்ன பையனா இருக்க? சும்மா பொண்டாட்டின்னு பொம்பளை விஷயம் பேசிட்டு இருக்க. வாடா டேய், தேடிட்டு இருப்பாங்க. நில்லு கிருஷ்ணா. பெத்த அம்மாவையும் பிறக்க போற குழந்தைங்களையும் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. ஆனா கட்டிக்க போற பொண்டாட்டியை செலக்ட் பண்ற உரிமையை மட்டும் ஆண்டவனே நமக்கு கொடுத்திருக்கான். அதனால தான் சொல்றேன், பொண்டாட்டி விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுறாத. நீ ஏன்டா இங்க வந்து படுக்கிற? வேற எங்காவது போய் படுடா. ஏன் இது ஏன் இடம்? அவன் தான் என் இடத்துல வந்து படுத்திருக்கான். நீங்க போய் படுங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நோ நோ, இது சரிப்பட்டு வராது. இது அவனோட இடமாம். நீ எப்பவும் படுக்கிற இடத்துல போய் படுடா, எழும்புடா. ஏன் தாத்தா தூங்கும் போது சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? கீழே விழுந்துடுவேடா. பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஐயா, எங்க ஊர்ல 2 ஆம்பளைங்க ஒன்னா படுத்தா தப்பு இல்லையா? எங்க ஊர்லயே 2 ஆம்பளைங்க ஒன்னா படுத்தா தப்பு இல்லடா. நான் ஏன் சொல்றேன்னா, அதுல ஒரு பெரிய கதையே இருக்கு. என்ன கதை? இரவு ஏன் வருதுன்னா, சூரியன் மறையறதுனால வருது. சூரியன் ஏன் மறையுதுன்னா, இரவு வர்றதுனால மறையுது. இது 2த்துக்கு இடையில தான் கதையே இருக்கு. கவனமா கேளு. ஐயா, நடு ராத்திரியில கதைன்னு கடிக்காதீங்க. உங்க குழந்தைய எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு தூக்கம் வருது. எழும்பி வாடா. என்ன தாத்தா நீங்க? ஆமா. கிருஷ்ணா, இங்க வா. தலைவா, சாக்லேட் சாப்பிடுறியா? ஏது சாக்லேட்? தாத்தா வாங்கி கொடுத்தாரு. என்ன விலைன்னு தெரியுமா? நான் ஏன் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? அது வந்து இந்த வயசான காலத்திலயும் அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு சோறு போடுறாரு. அவர் வேலைக்கு போற வயசாடா இது? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல அவர் வேலைக்கு போறாரு, நீ வேலைக்கு போக வேண்டிய வயசுல உட்கார்ந்து சாப்பிடுற. உனக்கு வெக்கமால? 1 கிலோ அரிசி என்ன தெரியுமா? உனக்கு என்ன வேலை தெரியுமா? 4 பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு காசுல நீ ஒருத்தன் சாக்லேட் சாப்பிட்டு இருக்க. டேய், என் பேரனுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், இல்ல தங்க பிஸ்கெட்டை வாங்கி கொடுப்பேன். அது ஏன் விருப்பம்டா? அதுக்காக நீ யாருடா? உன்னை அவன் ஏதாவது கேட்டானா? இல்ல உன் பொருளை ஏதாவது உனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டானா? போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. தாத்தா, நீங்க என்ன பேசுறீங்க? அவன் கிடக்குறான். என்ன செட்ல தங்க வேண்டாம்னு சொல்லுவான், அவ்வளவுதானே. ஊர்ல 1008 இடம் இருக்கு, எங்கேயாவது இருந்துக்கலாம். வா போலாம். நீ எனக்கு எந்த உரிமையில அடிச்சா எனக்கு தெரியாதுப்பா. ஆனா அந்த உரிமை எடுத்துட்ட பாத்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தலைவா. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டல, நான் உன்னை மன்னிக்கவும் கூடாது, நீ மன்னிப்பு கேட்கவும் கூடாது. இந்த உனக்காக வாங்கிட்டு வந்தேன். நான் இந்த சாக்லேட் சாப்பிடணும்னா நாளையில இருந்து என்ன நீ வேலைக்கு கூட்டிட்டு போகணும். எனக்கு தான் தலைவிதி, உனக்கு என்னடா? நீ எதுக்குடா கஷ்டப்பட? ஆள இந்த பச்சை மிளகா மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என் கூட உன்னால ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியுமா? முடியுமா? உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? ஒரு நாள் என்ன வேலைக்கு கூட்டிட்டு போய் பாரு தலைவா, அதுக்கப்புறம் என் கூட தான் வேலை செய்யணும்னு அலைவ. அவ்வளவு நல்லா வேலை செய்வேன் தலைவா நானு. சரி, முதல்ல இந்த சாக்லேட் சாப்பிடு. சரி.
ஏண்டா ராதா, வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், நீ என்ன பத்தியே விலாவாரியா கேட்டு தெரிஞ்சுக்கிறிய, உன்னை பத்தி ஒரு வாரமும் சொல்ல மாட்டேங்கிற. தலைவா, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? நான் பிறந்தது, வளர்ந்தது, ஸ்கூல்ல படிச்சது, இங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்தது, என் மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் துடிக்கிறேன். ஆனா எதையுமே சொல்ல விடாம ஒரு விஷயம் தடுக்குது. என்ன விஷயம்? அதான் சஸ்பென்ஸ் தலைவா. இந்த பஜனை எல்லாம் என்கிட்ட வேணாம். சஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லுடா. இன்னொரு நாளைக்கு சொல்றேனே. சொல்லாம நீ இந்த இடத்த விட்டு நகர முடியாது. அத நான் எப்படி? ஐயோ, இவ்வளவு தூரமா பாரு. எங்க எங்க எங்கடா? டேய் டேய் நில்றா. டேய் ஓட நில்றானா? ஏய் என்னடா பொட்ட மாதிரி நில்றா? டேய் நான் என்ன பொண்ணுங்களை பார்த்தது இல்லையா? இல்ல பொண்ணுங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதா? இந்த ஊருக்குள்ள கேட்டு பாரியா? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? நான் இந்த இடத்த வச்சுதான் உன்னை எடை போட்டேன். உன்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் செஞ்ச ஒரே தப்பு, பருந்துக்கு பயந்து கோழி குஞ்ச சாயத்துல நினைச்சு போட்டதுதான். பாரு, நீ ஏன் சூழ்நிலையில இருந்தா இப்படித்தான் செய்வ. என்ன மன்னிச்சிடுப்பா. இனிமே உங்க பேத்தி இதுலயே படுத்துக்கிட்டோம். இல்லப்பா, எல்லாம் பழைய இடத்துல இருக்கட்டும். அப்பத்தான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. புதுசா ஒன்னும் புதுப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நீ போய் படு. சரியான மூடு சுப்பு. என்ன ஊரெல்லாம் பட்டாசு வெடிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சைலண்டா உட்காந்துருக்கீங்க. வாங்க வெளியில போலாம். வெடிச்சப்ப எங்களுக்கு சந்தோஷத்தை தராதுப்பா. தினந்தோறும் நாங்க வெடிச்சத்தை கேட்டவங்க தானே. என்ன தீபாவளி அதுமா உங்க நாட்டுல வெடிச்சத்துக்கு அப்புறம் பலகார வாசனை வரும், எங்க நாட்டுல பென வாசனை வரும். நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா இருக்கிறத அனுபவிக்க முடியாம போயிடும். இது எங்க நாடு, நீங்க எங்க நாட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்தாங்க உங்களுக்கு என்னோட தீபாவளி பரிசு. இந்த எடுத்து பாரு. தாத்தா, இது பாருங்க தாத்தா, எவ்வளவு நல்லா இருக்கு. இங்க பாரு கிருஷ்ணா, நீ ரொம்ப நல்லவன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்காக எப்படி எப்படி எல்லாமோ உதவி செஞ்சிருக்க. அதை எங்களால மறக்க முடியாது. அதோட நிறுத்திக்க. நாம இப்ப பழகிட்டு இருக்கிறது ரயில் சிநேகம் மாதிரி. எங்க ஊர் வந்த உடனே நாங்க இறங்கி போயிடுவோம். வேற எந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்க வேண்டாம். நீ கொடுத்த துணியை நீயே வாங்கிக்க. ராதா, அந்த துணியை கொடுத்துடுமா. தாத்தா, கிருஷ்ணா நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க தாத்தா வேணான்னு சொன்ன பிறகும் நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ராதா? ஐ எம் சாரி, இப்ப கூட இந்த ட்ரெஸ் நான் உங்களுக்காக போடல.
ஏன் நின்னுட்டீங்க? அப்ப இந்த ட்ரெஸ் எனக்காக போட்டுக்கலையா? இல்ல, தாத்தாவுக்காக தான். நாம பழகிறது தாத்தாவுக்கு தெரிய வேண்டாமா? ஆனாலும் எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலப்பா. எனக்கு பிடிச்சது உங்க பேண்ட் ஷர்ட் தான். அது உங்களை எங்கெல்லாம் தொட்டிருக்குமோ அங்கெல்லாம் என்னையும் தொட்டிருக்கும். அதுல உங்க வேர்வை இருந்திருக்கும். அந்த வேர்வை என் உடம்போடையும் கலந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அதைத்தான் உங்களோட புனிதமான அன்பளிப்பா நான் நினைக்கிறேன். நிஜமாவா? கதை சொல்றேன் உன்னோட நிறைய தரம் சொல்லி ஒரு கதையும் சொல்லாம ஏமாத்திட்டேன். இப்ப நிஜமான கதை சொல்றேன் கேளு. நீ நினைக்கிற மாதிரி நாங்க இந்தியாவுக்கு அகதிகளா வந்தவங்க இல்ல. என்னம்மா இவ்வளவு நேரம்? இந்நேரம் பைபிள் ராக்க தாண்டி இருக்கணும். அப்பதான் நாம கரெக்டா ஏர்போர்ட் போய் சேர முடியும். அது வேற ஒண்ணும் இல்லப்பா, அண்ணன் இன்னைக்கு லண்டன் போறாருல, அதான் சிவி சிங்காரிச்சு வந்து வழி அனுப்பலாம்னு நினைச்சிருப்பாங்க அண்ணி. இல்ல நீ பாருங்கம்மா இந்த மாமாவ. ஐயா ஸ்ட்ரிங்ஸ் இல்லையா? உட்காருமா, இருக்கிறத சாப்பிடு. பிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? உடனே செய்து எடுத்துட்டு வாங்க. பிளைட் போனா பரவாயில்ல, அடுத்த பிளைட்டுக்கு போகலாம். பாத்தியாடி, நாங்க எல்லாம் அவனுக்கு மரியாதை கொடுக்கறோம், அவன் உனக்கு மரியாதை கொடுக்கறான். கார் நிப்பாட்டுங்க. தண்ணி தண்ணி தண்ணி. ராதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. தண்ணி 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 தண்ணி. இந்தாங்க. என்னங்கப்பா, காலையில் ஒழும்பி கோப்பி டீ தண்ணி கொடுக்க யாருமே இல்லையா? என்ன இது இவ்வளவு சனங்கள்? ஐயா, ராத்திரி நடந்த திடீர் கலவரத்துல நிறைய சனங்கள் பயந்து இந்தியாவுக்கு அகதிகளா புறப்பட்டு போயிட்டாங்க. எங்களுக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை இருக்கு. இருந்தாலும் முதலாளி உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போனா எங்கட மனசு தாங்காது. அதான். நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? நாங்க உங்களை கவனிக்க மாட்டோமா? ஏன் இந்த முடிவுக்கு வந்தீங்க? அவங்க போறதுண்டு முடிவு செய்ததுக்கு அப்புறம் நாம வற்புறுத்துறது அழகில்ல. மெத்தபடி வாரமையா, வாரமையா. அட நீ வா. பெத்த பெரிய உபகாரம் ஐயா. மிச்சம் நன்றி. மெத்தபடி வாரமையா. எங்க போனாலும் நாங்கள் உங்களை மறக்க மாட்டோம். வாரோம் ஐயா. வேண்டாம் முதலாளி, உங்களுக்காக சாக வரைக்கும் உழைக்கிறக்கும் எங்களை போவென்று சொல்லாதீங்க முதலாளி. எங்களுக்கு பணம் எல்லாம் உண்டு வேண்டாம், உங்க அன்பு இருந்தா போதும். நான் கூட இந்த சண்டை நடக்க மாட்டேன்னு நினைக்க இல்ல. பக்கத்து ஊர் வரைக்கும் வந்த சண்டை நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே வராதுன்னு எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? எந்த பயம் எல்லாம் ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராதாவே சத்தியம் கையில ஒப்படைக்குதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா, நீ சொன்னதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன்பா. இதெல்லாம் இந்த வயசுல சகஜம்தான். சிலோன் போறது கூட ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. பாஸ்போர்ட் விசா எடுத்தா நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம். ஆனா உனக்கு இருக்கிற இதே வேகம் அந்த பொண்ணுக்கு இருக்குமாங்கிறதா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். அப்படின்னா உனக்காக அவ காலம் பூரா காத்திருப்பாடா. ஒரு பொண்ணு அவசரப்பட்டு எவனையுமே மனசுல நினைக்க மாட்டாடா.
அப்படி நினைச்சிட்டான்னா சாகர வரைக்கும் அவனை மறக்க மாட்டான். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லடா, இந்தியாவை சுற்றி இருக்கிற குட்டி நாடுகள் அத்தனைக்கும் பொருந்தும். அடே, பொண்ணு கேட்கறதுக்கு உண்டான தகுதி உனக்கு இல்லைனாலும் பொண்ணை வச்சு காப்பாத்துறதுக்கு உண்டான வசதி உனக்கு இருக்கணும்டா. முதல்ல அந்த ஸ்டேட்டஸை வளர்த்துக்கடா. போடா போ. சார், ஏ, படிக்க வேண்டிய வயசுல காதலிக்கிறதும் காதலிக்க வேண்டிய வயசுல படிக்கிறது ரொம்ப தப்புடா. ஏன் சொல்றேன்னா, பல புருஷனுங்க பெட்ரூம்ல புஸ்தகத்தை புரட்டிக்கிட்டு இருப்பான், பொண்டாட்டி தூக்கம் வராம புரண்டுகிட்டு இருப்பான். இதெல்லாம் உனக்கு புரியாது. இப்ப போய் நீ புஸ்தகத்தை புரட்டு போ. சார், என்ன சிலோன் போறதுக்கு எவ்வளவு செலவாகும் சார்? பாஸ்போர்ட் இருக்கா? சார், பாஸ்போர்ட் இருக்கா? இல்ல சார். பாஸ்போர்ட் எடுத்து போய் வர பிளைட் டிக்கெட் எடுத்துறேன். 4000 ரூபாய் கொண்டு வா. நீ எப்ப சிலோன் போகணும்? சொல்றேன் சார். என்ன? அம்மா பார்க்கணும். அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. இந்த லெட்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. கிருஷ்ணா, உன்னை பத்தின எல்லா விவரமும் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். உன்னோட படிப்புக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறேன்னு சொல்லிட்டாரு. அது மட்டுமல்ல, நீ தங்கறதும் காலேஜ் ஹாஸ்டல்லயே ஏற்பாடு பண்ணிருக்க. என்னடா மச்சான், ஆள் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். அவன் புடிச்சு வச்சிருந்த மயிலு சொந்த ஊருக்கு திரும்பி போயிருச்சு. அதனாலதான்டா அவன் சோகமா நடந்து போயிட்டு இருக்கிறான். சோகமா? நடிப்புடா. இல்லடா, வேற ஏதாவது கோயிலுக்கு வலை வீசி தேடிட்டு இருப்பான். ஒரு பச்சு ஒண்ணு வச்சிருந்தா, அது பறந்து கடல் தாண்டி போயிருச்சுப்பா. அந்த சோகம் தான். இவங்க வீட்டையாவது பணம் கேட்கலான்னு வந்தா இவனுங்களும் ஓடிட்டானுங்க. ஏன்பா, நீ சாப்பிட ஒரு வேணும் புளி சாதம் வாங்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தேன். நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியே. சரி, இந்தா சாப்பிடுப்பா. எனக்கு வேண்டாம். உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். என்ன? முதல்ல சாப்பிடு, அப்புறமா சொல்றேன். கண்டிப்பா சாப்பிடுறாயா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க. சாப்பிட சொல்றேன். எங்க நம்ம போயிட்டு இருக்கோம்? சும்மா தொணக்காம வா. ஓ விஷயமா தான் போறோம். வா வானா என்ன அர்த்தம்? எங்க போறோம்னு சொன்னா தானே தெரியும். இந்த பாருப்பா, நீ 24 மணி நேரமும் அவளையே நினைச்சிட்டு இருக்க. அவளை பாக்கணும்னு துடியா துடிக்கிற. அதனால இந்த ஊர்ல மஸ்தான் பையன் ஒருத்தர் இருக்காரு. அவர் அடிக்கடி படகுல ஸ்லோனுக்கு போயிட்டு வருவாரு. அவர்கிட்ட உன் விஷயத்த சொன்னேன். உன்னை அவர் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஏதோ ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரை பார்க்க போறோம். வாங்க ஆயாமா. நான் உங்ககிட்ட சொன்னேனுங்களே, அந்த பையன் இவன் தான்.
காசிமே 2 கிளாஸ் சாயா தண்ணி கொண்டு வாடா. அதெல்லாம் வேணாங்க. நாம எப்ப போறோம்? ஏடா தம்பி, கடல்ல போறது வர்றது எங்களுக்கு பழகி போன விஷயம். நீ தான் தினமும் பேப்பர் படிக்கிறவனாச்சே, அங்க நடக்கிற விஷயம் நல்லாவே தெரியும். அங்க என்ன வேணும்னாலும் நடக்கலாம். எங்க கூட வரத பத்தி நீ தான் யோசனை பண்ணிக்கணும். நான் சாகிறதுக்குள்ள ராதாவை பார்த்தாகணும். அவளை பார்க்க போற முயற்சியில சாவே வந்தாலும் அவளுக்காக ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். பையன் ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான். நாளைக்கு இருக்கிறதுக்கு அப்புறம் சாம்பல் குப்பத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. என்ன கழுவி? சரிங்க பாய். சீக்கிரம் வாங்காயா, இவ்வளவு மெதுவா இருந்தா எப்ப போய் சேர்றது? ஏன் இப்படி அவசரப்படுற? அங்கதானே போய்கிட்டே இருக்கோம். ஆமா, நம்ம போறதுக்குள்ள அங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். ஆமா, பெரிய டவுன் பஸ் ஹவுஸ் ஃபுல்லா ஆவறதுக்கு நீ போனதுக்கு அப்புறம் தான் படகே புறப்படும். அங்க யாரும் போகாதீங்க ஐயா. போலீஸ் வாப்பாவை எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸ் எடுத்துக்க வாப்பாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் போய் எங்க உமா கிட்ட சொல்லணும். அங்க யாரும் போகாதீங்க ஐயா. நீ ராதாவை பார்க்க போறது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல போல இருக்கு. நிஜமாவே நான் ராதாவை பார்க்க போறது அந்த ஆண்டவனுக்கு பிடிக்கலையா? அந்த இன்ஸ்பெக்டர் உனக்காக உயிரையே கொடுப்பாரு. இந்த மஸ்தான் பாய் உனக்காக உதவி செய்ய நினைச்சாரு. இதெல்லாம் நீ ஒண்ணு நடக்குதுன்னா அது ஆண்டவன் செயல் தானப்பா. நான் யாரை பாக்குறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேனோ அவளை பாக்குறதுக்குள்ள இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். 2 நாளா இதையே சொல்றீங்களே, உங்களோட கதையை என்கிட்ட சொல்லவே இல்லையே. காதலர்கள் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அம்பிகாபதி அமராவதி, ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு மாதிரி கதையிலெல்லாம் படிச்சிருக்கிறேன். உயிரையே துச்சமா மதிச்சு நீங்க விரும்பின பொண்ணுக்காக கடலையே நீந்தி வந்த ரியல் ஹீரோவை இப்பதான் பாக்குறேன். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். கடவுள் உங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பார். முனவதா அவ்வா மட்ட தேறினே ಸುಗಂಧ ಮಟ್ಟಕ್ಕೆ ಮತ್ತಿನ ಎಕ್ಕೆ ದಿವಸ ಇಡ್ತಮ್ಮ ಕೆಟ್ಟೆ ಯಾವ ಕಾಂಬೆಡಕ್ಕೆ ಏನು ಇಟ್ಟು ಬಸ್ ಮನದ ಕರ್ನವಾ உனாத மேட அத்தை உனங்க அத்தைக்கு என்னத்தான் ஏதை கத்தாவை வச்சிருக்காமாய் கொச்சிர மினிஸ் மரணதியானே ஏவாகிதாமாய். என்னாச்சு? ஒன்றுமில்லை. அத பனா கூட காம்பிட்ட கெனி உண்டோன. எக்ஸ்கியூஸ் மீ சார். முனவதா 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா டாக்டர் இந்த ஊசி அவருக்கு போட சொன்னார். எலியிட சண்டை கெட் அவுட். ஹரி ஏறி வந்துட்ட ஊசி போடு. தேங்க்யூ சார். மேண்டே இப்படி வாங்க. எங்க உங்களை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு நான் கவலைப்பட்டேன். கடவுள் கருணை காட்டிட்டார். இப்ப நான் சொல்றது கவனமா கேட்டுக்கங்க. இந்த ஊசி மருந்து சாதாரணமானது இல்ல. இதை போட்டுக்கிட்ட 5 ஆள் பலம் வரும். செவ்வறியே உடைச்சுக்கிட்டு வெளியே போற அளவுக்கு பலம் வரும். 4 நாள் விடாம களைப்பில்லாம ஓடலாம்.
அவங்க 2 பேரும் வராங்க. வெளியில யாரும் இல்ல. நீ தப்பிச்சிரு. டோன்ட் ஷூட் ஹிம். அவங்க பேர் சொல்றோம். அவங்க எங்கப்பா? டவுன் லோ. அடோ மகிண்ட. இந்த அட்ரஸ் வழியா ஜனவத? எங்கிட்ட அட்ரஸ் ஆச்சு? உங்ககிட்ட எப்படி? அந்த மினிஸ்டர் கிட்ட இருந்தது. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எங்க அப்பா அட்ரஸ் தான். இவர் எங்கிருந்து வந்திருக்காருன்னு தெரியுமா? தெரியல. ஆமா, இவர் உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல, மயக்கத்தமாய் மருந்து எல்லாத்தையும் என்ன உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க தையோ. போட்ட கல்லாண்ட எதுவா? ஆ ஆ இங்க பாருமா, இந்தியாவில் நடந்த விஷயம் இங்க ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாத்தையும் மறந்துரு. சத்தியன் யாரு? உண்ட மாமன். அவனை கல்யாணம் முடிச்சேன்டால் லண்டன்ல ஒரு கௌரவமான டாக்டரோட மனுஷா குடும்பம் நடத்தலாம். கல்யாணம் பண்ணிக்கிற புருஷன் டாக்டர்ங்கிறதோ வக்கீல்ங்கிறதோ முக்கியம் இல்ல தாத்தா. அவர் என் மனசுக்கு பிடிச்சவரா இருக்கணும். என் மனசுக்கு பிடிச்சவரு கிருஷ்ணன் தான். எனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா அந்த கிருஷ்ணனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராதா கிருஷ்ணனா வாழ்ந்துடுறேன். இல்லன்னா அவரையே நினைச்சுக்கிட்டு மீராவா இருந்துட்டு போறேன். இந்த மாமன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு தெரிஞ்சும் நீ பிடிவாதம் பிடிக்கிறது நல்லா இல்ல. விளையாட்டுக்கு கூட நீ கண்கலக்க கூடாதுன்னு நினைக்கிறான் உண்ட மாமன் சத்யன். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப கவலைப்படுவான். போம்மா, போய் சீலையை உடுத்திட்டு வா. எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. போ. மச்சான், பெண்ணுக்கு புது புடவை எல்லாம் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு. 8 மணி ஆனா கரண்ட் எல்லாம் போயிடும். பெண்ணை சீக்கிரம் வர சொல்லுங்க. சரி. அண்ணி, என்ன இந்த ஊர் போட்டு வந்திருக்கீங்க? அண்ணன் வாங்கி கொடுத்து சீலை எங்க?